ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க நீங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம குன்குன் இருக்கான்ல, அவன் இல்லை அவ. அதான் இந்த குன்குன் இருக்கான்ல ஜலப்பில், இவன் முதல்ல என்கிட்ட அட்டாச்சாக இருக்க மாட்டான். என் பையன்கிட்ட தான் ஓடி ஓடி போய் என் பையன்கிட்ட தான் போய் ஓவராக ஆட்டிக்கிட்டு இருப்பாள். நம்ம கூட்டம்னா அப்படியே ஓவராக பில்டப் பண்ணுவாள். இப்போ அன்றைக்கி டப்பாலாம் விட்றோம், மண்டையில் விட்டு மாட்டிக்கிட்டால, நைட்டு ஃபுல்லாக டப்பாலாம் ஃபுல்லாக மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா போல். நான் காலையில் எழுந்திரிச்சு அவளை அந்த டப்பாவில் ரிலீவ் பண்ணி விட்டு எடுத்து விட்டேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா அன்னையிலேருந்து பார்த்தா என்ன ஒரு பாசம், நன்றி இருக்கு பாருங்க. அதை நான் நன்றின்றாங்க, பழமொழி சொல்கிறாங்க. சரி, அதை சொன்னால் யாராலும் திட்டிடாதீங்க. நன்றி உள்ள ஜீவன்றாங்கல்ல, அது மாதிரி நன்றி உள்ள ஜீவனுங்க. அன்னைக்கு எடுத்து விட்டதுலேருந்து இங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு வெளியே போக முடியலங்க. வா 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 வா, எங்கே போகிறேன்னு வேட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவ்வளோ ஒரு பாசங்க. இது என்னடா சொல்லி ஒரு மனிதர் கூட இப்படி பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் உங்களை பிடிக்காம இருந்து பிடிச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அதை எனக்கு அது என்ன பிடிக்காமல் இருந்திருக்கும் போல், அது எடுத்து விட்டேன்மே இப்போ பிடிச்சிக்கிச்சு போல். நான் குச்சி எடுத்துகிட்டு முதல்ல அப்படின்னு அப்படியே அரட்டுற மாதிரி தான் அரட்டுவேன். அதனால் அதுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் போல். என் பையன் கூட தான் ஓவராக செல்லம் கொஞ்சம். என்னடா மட்டும் வரமாட்டுதே, சரி விடு பாவா தம்பி கூட விளாண்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்து விட்டதுலேருந்து ஓவராக செட் ஆகிட்டார் பிள்ளை. சரி ஓகேன்ட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு, சரி வெளியில் போகல, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சா அப்படியே சமத்தா அப்படியே பக்கத்தில் நல்லா தடையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அது வாட்டு அப்படியே விளாடிட்டு ஜம்முன்னு இருந்துச்சுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம குன்குன் செய்கிற சேட்டையை பாருங்கள். அவங்க என்னென்ன குறும்பு பண்ணுறாங்கன்னு. போடு அந்த பக்கம் போ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னா பிடிச்சி இழுக்குதுங்க அந்த வாலி. அப்புறம் சரி ஒரு வழியாக நிப்பாட்டி இறங்கியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் செல்லப்பிராணிகள் இந்த மாதிரி உங்களை எந்த அளவுக்கு அன்பு டார்ச்சல் கொடுக்குது அப்படின்னு நம்ம கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா அந்த ஹார்ட் சிம்பிளாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.